ஒரு புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்லாத ஆட் டு கார்ட் போட்டுட்டு காசு இல்லைன்னு சும்மா இருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது வர்த்து தானேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ போகலாம். முதல்ல ஏன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கக்கூடாதுங்கிறத பற்றி பேசுகிறேன். அதை சொல்லும் போதே உங்களுக்கு ஏன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கலாங்கிறது புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாம்சங்கோட M35 இல்லை சாம்சங் A55ஓட S25 அல்ட்ரா கம்பேர் பண்ணோம்னா ஒரு 3லேருந்து 6 மடங்கு ப்ரைஸ் அதிகமாக வருது. ஆனால் 3லேருந்து 6 மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறதுனால 6 மடங்கு 3 மடங்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஈவன் சில பிரச்சனைகள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னாலே ஹெட்ஃபோன் ஜாக். நீங்கள் பட்ஜெட் ஃபோன் வாங்கினா உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வயர்டு ஹெட்ஃபோனோ வயர்டு மைக்கோ எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களால் அதை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரிப்பேர் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஜெனரலாக காஸ்ட்லி ஃபோனுங்கிற பட்சத்தில் அது சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இல்லாதோட மெயின் டிஃப்ரென்ஸ்னால் பேட்டரி லைஃப். இப்போ ஒரு பட்ஜெட் ஃபோனில் மொக்கையான கேமரா மொக்கையான ப்ராசஸர் இருக்கனால அதோட பவரோட கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பட்ஜெட் ஃபோன் வாங்கினீங்கனாலும் ஈஸியாக 1 நாள்லேருந்து 1.5 நாள் 2 நாள் கூட உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். இதே ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கினீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலாக ஒரு லிமிட்டுக்கு மேலே பேட்டரியோட சைஸை இம்ப்ரூவ் பண்ண முடியாதனால உங்களுக்கு நல்ல கேமரா நல்ல ப்ராசஸர் கொடுக்கும்போது பேட்டரி லைஃபும் உங்களுக்கு மொக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பிரச்சனைனா SD கார்டு. பட்ஜெட் ஃபோன்ஸில் எல்லாமே உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியான ஸ்டோரேஜ் ஃபோன் வாங்கினாலும் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு SD கார்டை போட்டு ஃபோட்டோ இதெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். இதே நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு SD கார்டு கிடைக்காது. நீங்கள் வாங்கும் போதே எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி நீங்கள் அதிகமான ஸ்டோரேஜில் ஃபோன் வாங்குற மாதிரியாக இருக்கும். அதுவும் ரேட் அதிகமாக இருக்கும். அந்த சில நெகட்டிவ் தாண்டி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது பெட்டர் தான். எல்லா விதத்துலேயும் பெட்டர் தான். ஆனால் உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. சின்ன சின்ன ஹார்ட்வேர் ஃபீச்சர் இந்த சின்ன சாஃப்ட்வேர் ஃபீச்சர் தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அது இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதனாலே நீங்கள் ஒரு 20,000 ஃபோன்லேயே 80 to 90% ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோனில் பண்ணக்கூடிய 80 to 90% விஷயங்களும் உங்களால் 20,000 ஃபோன்லேயே பண்ண முடியும். அதான் உண்மை. ஜஸ்ட் என்ன 1.5 லட்ச ரூபா ஃபோன் வாங்கினால எல்லா விதத்துலேயும் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விஷயங்களை தவிர்த்து. ரெண்டாவது பாயிண்ட் கேமரா. இங்கே நிறைய பேர் எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறதே கேமராக்காண்டி தான். ஆனால் என்னையை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா உங்களால் 20,000 ஃபோன்லேயும் நல்ல குவாலிட்டி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். எஸ்பெஷலி லைட்டிங் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில். ஈவன் உங்களுக்கு இந்த ஐஃபோனில் கிடைக்காத ஒரு நல்ல ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லையுமே நீங்கள் கேமராவில் மோடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வீடியோ மோடுன்னு இருக்கும், இல்லை ப்ரோ மோடுன்னு இருக்கும். ப்ரோ மோடுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு கேமரா வாங்கினீங்களா அப்படி ஒரு DSLR மிரர்லெஸ் கேமரா வாங்கினீங்க எந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அந்த கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் டிஜிட்டலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணியே ஒரு ஆக்சுவல் கேமரா யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கையில் பட்ஜெட் வரும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு நல்ல கேமரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 1000 தான் இருந்தாலும் ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோனோட ஒரு 50,000 கேமரா கம்பேர் பண்ணிங்கன்னா 50,000 கேமரா தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் இப்போ கண்டென்ட் க்ரியேஷனில் சீரியஸாக இருக்கீங்க, ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியில் சீரியஸாக இருக்கீங்கிற பட்சத்தில் ஒரு கேமரா வாங்குறதா பெட்ரு. இல்லை எனக்கு அதான் கேஷுவலாக தான் யூஸ் பண்ண போகிறேங்கிற பட்சத்தில் ஒரு 20,000 ஃபோனே போதும் உங்களுக்கு கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே உங்கள் கையில் காசு இருக்குங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது வருது. ஸோ கேமராக்காண்டி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்காதீங்க. உண்மையிலே கண்டென்ட் க்ரியேஷனில் சீரியஸாக இருந்தால் ஒரு ஆக்சுவல் கேமரா வாங்குங்க. லாஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நிறைய பேர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறாங்க ஆனால் அது பிரோஜனப்படுத்துகிறாங்கன்னு கேட்டால் கிடையாது. எனக்கு மேலே வைத்தறிச்சலாக இருக்கிற விஷயமே அதுதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஸ்பிளேயில் எடுத்துக்கலாம். இப்போ மெஜாரிட்டி டிஸ்பிளே ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எல்லாத்துலேயுமே 10 பிட் கலர் சப்போர்ட் பண்ணுறாங்க, HDR சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டும் அதே குவாலிட்டி சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரோஜனமுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நான் 8 பிட் கலரில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், HDRல ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஒரு 1.5 லட்ச ரூபா ஃபோனில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20,000 ஃபோனில் என்ன மாதிரியான ஃபுட்டேஜ் குவாலிட்டி கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நான் சொல்கிறது என் சைடில் இருந்து இல்லாமல் டிஸ்பிளேயோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் ஃபுட்டேஜோட குவாலிட்டியில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. நீங்கள் நிறைய நேரத்தில் நல்ல HDR குவாலிட்டியில் வீடியோ பார்க்கணும், கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியம் எதுவும் வாங்குற மாதிரியாக இருக்கும். மாதம் 650 ரூபா கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆக்சுவலான நல்ல HDR குவாலிட்டி கிடைக்கும். இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் இருக்குது. ஆனால் உண்மையிலே அந்த யூடியூபோட கம்ப்ரஷன் தாண்டி குவாலிட்டி நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவுக்கும் ஒரு HDR இருக்கிற வீடியோவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது சிம்பிளாக சொல்லணும்னா. அது மேலே உங்களுக்கு HDR இதெல்லாம் என்னன்னே நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ 8 பிட் 10 பிட்னா அதோட கலர் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. 8 பிட்டில் ரெக்கார்ட் பண்ணோம்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு கலர் காணிக்கணும். 10 பிட்டில் ரெக்கார்ட் பண்ணும்போது அதை விட பல மடங்கு அதிகமான கலர்ஸை அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உங்கள் கேமரா அது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கேமரா அதிகமான கலர் கேப்சர் பண்ணும். உங்கள் டிஸ்பிளே அதை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா உங்கள் டிஸ்பிளே அதிகமான கலர்ஸை காணிக்கும். அதான் கணக்கு. அதுக்கப்புறம் HDRனா ஹை டைனாமிக் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராஸ்டான லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக இருக்காது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
ஆனால் இதுக்காண்டி சப்போர்ட் உள்ள ஹார்ட்வேர் ஃபஸ்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல் யூடியூபராக இருந்தாலுமே அந்த கேமரா அதை சப்போர்ட் பண்ணுற கேமரா யூஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாக யூடியூப் எப்போவுமே 720p 1080p தான் போய் நிற்கும். ஏன்னா உங்களோட ஃபோன் நெட்டு அவ்வளோதான் கொடுக்க முடியும், அவ்வளோ ஸ்பீடு தான் கொடுக்க முடியும். உங்கள் வீட்டில் வைஃபை இருந்தால் மட்டும்தான் உங்களால் 4Kலையோ ஹெச்டிஆர்லேயோ வீடியோ ஸ்மூத்தாக பார்க்க முடியும். அதனால் யூடியூப் டிஃபால்ட்டாக 1080p தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய யூடியூபரோட சேனலில் ஹெச்டிஆர் வீடியோ பார்க்குறேன்னு சொன்னாலும் நீங்கள் ஹெச்டிஆர் செட் பண்ணாமல் அதில் ஹெச்டிஆர் தெரியாது. அதுக்கப்புறம் 4K, இப்போ நான் இந்த வீடியோ 4Kல தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்களாம் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் 1080p தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, 4Kல பார்க்க மாட்டீங்க, நெட்டு கிடைக்காது. அதுக்கு மேலே 4Kல பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்காது. ஏன்னா ஃபோனோட டிஸ்பிளே குட்டியான டிஸ்பிளே, சின்ன டிஸ்பிளேயில் 4Kல பார்க்குறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டிவியில் 4K இருக்கா, அது வர்த்து, அது பெரிய டிஸ்பிளே, ஸோ அதிகமான ரெசல்யூஷன் இருக்கனால பிரோஜனம் இருக்கும். இதே ஸ்மார்ட் ஃபோன்னு வரும்போது அந்தளவுக்கு பிரோஜனம் கிடையாது. இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னு வந்தாலே அதுதான் பிரச்சனை. நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரியே இருக்கும், ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. நிறைய நேரத்தில் அந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட 60 to 70% விஷயங்கள்லாம் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுவீங்க. பாக்கி 30 to 40% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் பிரோஜனமாகுமே தவிர்த்து அதாகவே நிறைய நேரத்தில் நீங்களாகவே யூஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா ஒரு 60,000 ஃபோனே வாங்கினா பார்த்தா அதை எதுக்கு 1.5 லட்சத்துக்கு ஃபோன் வாங்கணும்? ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா, நான் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்காதீங்கன்னு சொல்லலை. என் கையில் காசு இருந்தாலும் நான் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் வாங்குவேன். வெளியே ஒரு பட்ஜெட் ஃபோன் யூஸ் பண்ணுறத விட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயம் பெட்டராக இருக்கும், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் கையில் காசு இருக்குங்கிற பட்சத்தில் வாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, என் கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ண காசு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும்னா வாங்குங்க. இல்லாமல் இஎம்ஐ போட்டு ஃபோனை வாங்காதீங்க. அந்த அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் வருத்தம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் ஐஃபோனை ஸ்டேட்டஸ்காண்டி வாங்குறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மொபைலுங்கிறது டெக்னாலஜி, இட்ஸ் எ டூலாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸாக பார்க்காதீங்க. ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னா கூச்சியில் ஏதாவது அந்த கூச்சியாக எனக்கு வாயில் ஒன்றாலே மாட்டேங்குது, கூச்சியில் ஏதாவது பேக் வாங்கி போடுங்க. இல்லாமல் ஃபோன்ஸை டெக்னாலஜி அந்த மாதிரி ஸ்டேட்டஸாக பார்க்காதீங்க. அது ஆக்சுவலான யூஸ்க்காண்டி யூஸ் பண்ணுங்கள். அந்த டெக்னாலஜியை உங்கள் பிரோஜனப்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் வாங்கி கெத்துக்காண்டி வாங்கி யூஸ் பண்ணுறது, சில பேரை யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறேன், கொஞ்சம் வைத்திருச்சலாக தான் இருக்கும். என்னடா யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் கீழே காசு இருக்குது, இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குன்னா வறுத்து நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்குறது இல்லையா? உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. நிறைய இடத்துல நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பட்ஜெட் ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் பட்ஜெட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்றும் உங்களுக்கு ஃபீல் ஆக போகிறதில்ல. 20,000 ஃபோனே நல்லா தான் இருக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை பார்த்து நீங்கள் ஃபோனை வாங்காதீங்க. அது ஃபைனான்ஷியலாகவும் உங்களுக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு மனசளவுலேயும் உங்களுக்கு அது பிரச்சனை தான், அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறோம். பாய்.